அளவுக்கு அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் சாலமோனிலும் பெரியவர், இந்த தேவாலயத்திலும் பெரியவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர் இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. கொஞ்சம் மன மகிழ்ச்சியோடு நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும். Come on, one more time. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய். என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டா. இயேசு ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், கலக்கம் இல்ல எனக்கு கவலை இல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார், நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். என்னை பசும்புல் மேய்ச்சல் நடத்துவார், நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். கை தட்டி இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, அவன் வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே. அவன் வல்லமைகள் அனைத்தையும் முறிந்தாரே, அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன், அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் ரெண்டு கையை தட்டி நம்ம ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. இயேசு ராஜாதி ராஜாவை கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார், ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன். என்னை ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நான். எங்க ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. இயேசு ராஜாதி ராஜாவை நீங்களும் சேர்ந்து பாட போறீங்க. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. பாடுங்க. எல்லாரும் சத்தமா. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும். மறுபடியும் சொல்லுங்க, என்ன வாழ வைக்கும். என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்ன வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்ன வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. எங்க ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி. இயேசு ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதி பாடி. ரெண்டு கைய நல்லா தட்டி, நல்லா ரெண்டு கைய தட்டி. ஹல்லேலூயா. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும்.
பாடிடக்கூடாது. உண்மையா நீரே கமோன்றத சொல்லுங்களேன். நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. உங்க வாயின் வார்த்தையினால் நல்லா கழுகை போல என்னை உயரங்க ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தா என்ன உயரங்களில பறக்க செய்வா. கழுகை போல என்னை எழும்பச் செய்வி, உயரங்கள் என்னை. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நீ கமோ எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும். கமோ சொல்லுங்க. நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையார் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலனளித்தி. சிங்கத்தின் பிள்ளையார் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திட பலனளித்தி. நீரே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து வால்யூம் கம்மி, கீபோர்ட் வால்யூம் கம்மி. நீரே போதும். கீழே இருக்கிற அத்தனை பேர் இந்த ஆராதனையில நீரே எனக்கு நீங்க போதும்பா. எனக்கு பெரிய படிப்பை விட, பெரிய வேலையை விட, அநேக ஆயிரங்கள் பணங்களை விட, பொண்ணு வெள்ளியை விட, செல்வத்தை விட எனக்கு நீரே. எனக்கு தந்த எல்லா சர்க்கம்ஸ்டான்சஸ், என் சூழ்நிலைகள், என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட, என் ஞானத்தை விட, என் அனுபவத்தை விட, ஆமென் சொல்லுங்க ராஜா. நீரே ஓ நீரே நீரே போதும் இயேசுவே. பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம், நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்னை அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உன் தோளும் தடியும் தேற்றுமையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து
கர்த்தாவே என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க தோளும் தடியும் தேற்றுமையா, அனுதினம் வெற்றி பாத காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நல்ல ரெண்டு கையை தட்டி அப்படி சொல்லுவோம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை, நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்கிடுதே உம் கிருபை. என் கால்கள் சறுக்கும் நான் அழுது புலம்பும் நேரம் எல்லாம் அணைக்குதையா உம் கிருபை. இப்ப நீங்க சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே என் பலனாகிய கர்த்தாவே இப்ப கைதட்டி சொல்லுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலின் மேல் தாண்டி நானும் சென்றிடுவேன்.
என் பலனாகிய என் பலனாகிய நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்க கோளும் தடியும் தேற்றுதையா, அனுதினம் வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். ரெண்டு கையை உயர்த்தி அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் ஆண்டவரை உண்மையே நம்பி இருக்கிறோம். எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்க, எனக்கு ஒரு சுகத்தை கொடுங்க. இந்த தெய்வம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தெய்வம். அவரை மரணவர் இந்த மேல நடத்துவார். அவரின் ஆத்துமாவை தேற்றி என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். அவர் இந்த புல்லு நண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். என் பலனாகிய கர்த்தாவே அப்படி சொல்லுங்க, நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை. என கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என் இரட்சகராய் இருக்கிறார். அவர் என் பரிகாரியாக இருக்கிறார். அவர் என் யெகோவா தேவனாய் இருக்கிறார். அப்படி சொல்லுங்க விசுவாசத்தோடு, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். நல்ல ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, நான் கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் மக்களால் கைவிடலாம், ஆனா என் நேசரால கைவிடுவதில்லை. என் உறவுகளால் கைவிடப்படலாம், ஆனா என் தெய்வத்தால் நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. அவர் என் கால்களை மான் கால்களை கொத்த பலனா மாற்றுவார். அவர் தயவுள்ளவனுக்கு அவர் தயப்படுத்தியவர். அவர் என் மேய்ப்பராயிருக்கிறார். சொல்லுங்க, இயேசு என் மேய்ப்பராயிருக்கிறார். கர்த்தர் என் கேடகமாயிருக்கிறார். அவர் என் குருகமாயிருக்கிறார். என் நம்பிக்கையை நான் இன்றைக்கு அவர் மேல் வைத்திருக்கிறேன். நான் நம்புகிறது அவராலே வரும். அதிகாரத்தோடு சொல்லுங்க, நான் கைவிட. ஒருவேளை உங்க தகப்பன் உங்களை கைவிட்டிருக்கலாம், ஒருவேளை உங்க தாய் கைவிட்டிருக்கலாம், உறவுகள் கைவிட்டிருக்கலாம், நண்பர்கள் மறந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஒரே நம்பிக்கையோட சொல்லுங்க, என்னை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவர், என்னை அழைத்தவர், என்னை கைவிடவே மாட்டார், என்னை விட்டு விலகவே மாட்டார். அவருடைய பிரச்சனை என்னோடு இருக்கும், அவர் மகிமை என்னோடு இருக்கும். அவர் என்னை மறந்து போகிற தெய்வம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் கைவிடப்படுவதில்லை. நீங்கள் கைவிடப்படுவதில்லை. உங்களை உயர்ந்த கண்மலை மேல கொண்டு நிறுத்துவார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை அதிகாரத்தோடு சொல்லுங்க, அவர் என்னை விட்டு விலகல, அவர் என்னை மறந்து போகல. கைவிட கண்களை மூடி சொல்லுங்க, உங்களுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அவர் அழைத்தவர் உண்மை இல்லவர். குறித்த நேரத்தில் தரிசனம் நிறைவேறும். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் கைவிடப்படுவதில்லை. நான்
கரத்தை வைத்து சொல்லுங்க, ஏசப்பாட்ட சொல்லுங்க, அவர் உங்களுக்கு முடிவு எடுத்துட்டார். உங்களுக்கு அற்புதத்தை செய்யும்படி, நீங்க நினைத்த காரியத்தில் ஜெயம் எடுக்கும்படி இன்னைக்கு அவர் முடிவெடுத்துட்டார். நீ முடிவெடுத்தா யார் தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீ. இப்ப கைகளை வைத்து சொல்லுவோம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே 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 ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். என்னை புடமிட்டான் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல் காத்து கொண்டே. சொல்லை உணவு போல் காத்து கொண்டே. ரெண்டு கையை வைத்தி உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டுப்போடும் கர்த்தரே, என்னை அடித்தாலும் மனக்கின்ற அன்பரே. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க, உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். இயேசுப்பா உமக்கே உமக்கே ஆராதனை இயேசுவே, உமக்கே ஆராதனை உமக்கே உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். இப்ப நீங்க சொல்லுங்க, நீர் முடிவெடுத்தா, நீ முடிவெடு.
கேட்கணும். கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடந்தோர் விசாரித்து எவ்வளோ நல்ல தகப்பன். உமக்கே ஆராதனை. ரெண்டு கையை உயர்த்தி உங்க இருதயத்தை மட்டும் ஏசாமி கேட்கிறாரு. உங்கள்கிட்ட பொண்ணை கேட்கல, வெள்ளிய கேட்கல, பணத்தை கேட்கல, தங்கத்தை கேட்கல. அவருக்கு தேவை எல்லாம் உங்க இருதயம் மாத்திரம்தான். அவருக்கு தேவை நீங்க மாத்திரம்தான். ஏசாமி என்ன நான் தருகிறேன்னு சொல்லுங்க. உங்க சித்தத்தை. உமக்கே ஆராதனை. உமக்கே அவருடைய பிரசனம் இறங்கி வருகிறது, அவருடைய மகிமை இறங்குகிறது. இப்ப ரெண்டு கைத்தடி சொல்லுங்க. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீ முடிவெடுத்தா, நீ முடிவெடுத்தா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுதே அவருடைய தழும்புள்ள கரம் இறங்கி வருகிறது. உங்க கண்ணீர் இன்றையோடு முடிகிறது, உங்க வேதனை முடிகிறது, உங்க பாடுகள், துக்கங்கள், கஷ்டங்களை இன்றைக்கு அவருடைய இரத்தத்தினால் எல்லாவற்றையும் முறித்து போடுகிறார். உமக்கு ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். என் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, பரிசுத்தத்தோடு உங்க ஒருவருக்கே நாங்கள் ஆராதனை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி உங்களுடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்குவீராக. அந்த பிரசன்னம் இப்பொழுதே சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவ பிரசனம் இறங்குகிறது, தேவ தொடுதல் இப்பொழுதே. உமக்கு ஆராதனை. என் உயிருள்ள உமக்கு ஆராதனை. என் உயிருள்ள. ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி ஆமென். ஆண்டவரே, இந்த ஜீவன் முடிகிற வரைக்கும் உங்க ஒருவரே நாங்கள் ஆராதனை செய்வோம். நல்ல கையை தட்டி வாயை சொல்லி அறிக்கை பண்ணுங்க. முடிவு வரையும் உமையே நாங்கள் ஆராதிப்போம், உமையே நாங்கள் சார்ந்திருப்போம். கர்த்தர் என் கேடகமாயிருக்கிறார், அவர் என் பலனாயிருக்கிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய சபையை மாதிரி எழுப்புதலை எதிர்பார்க்கிற சபை வேற எங்கேயாவது இருக்குமான்னு தேடி பார்க்குறேன். எனக்கு இன்னும் தெரியலை. நீங்கள் அந்த அளவுக்கு சபையை எழுப்புதலை நோக்கி நடத்துகிற ஒரு கூட்டமாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். நம்ம எழுப்புதலே அதிகமாக தியானிப்போம். இன்றைக்கி நான் அதை பற்றி பிரசங்கம் பண்ணலை, ஆனாலும் அதை சார்ந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்தி நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்குள்ளாய் கடந்து போக விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். நீங்கள் எழுப்புதலை குறித்தே நிறைய பிரசங்கம் கேட்குறீங்க, எழுப்புதலை குறித்தே வர்ற பிரசங்கியாரெலாம் சொல்கிறாரு. ஆனாலும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வித்தியாசமான வெளிப்பாடுகளை எழுப்புதலை குறித்து கொடுத்து கொண்டே இருப்பார். எனவே அத்தனை வெளிப்பாடுகளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு அவ்வளவத்தையும் கிரகித்து, ஆண்டவரே இந்த எழுப்புதல் எங்கள் சபையில், எங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில் நடக்கணுங்கிற எதிர்பார்ப்போடு இருப்பீர்களானால் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுப்புதல் வர்றதுக்கு முன்னாடி 3 விஷயம் பெருகும். நிறைய பேர் எழுப்புதலை குறித்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் சொல்கிறேன், எல்லாத்தையும் உள்ளே வாங்கி வைங்க, எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஸ்தோத்திரம். ஆமாம், எழுப்புதலுக்கு முன்னாடி 3 விஷயம் பெருகும். அதுதான் அடையாளம். அந்த 3 பெருகி நிறைவடையும் போது தவார்னு எழுப்புதல் வெடிக்கும் பாருங்க. அப்புறம் தேவ ராஜ்யம் பூமியில இறங்கி தம்முடைய தேவனுடைய சித்தம் மாத்திரம் பூமியில நடக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். 2 நெகட்டிவ், 1 பாசிட்டிவ். ஸ்தோத்திரம். 1 என்ன தெரியுமா? முதல்ல பெருகிறது என்ன தெரியுமா? பாவம் பெருகுமா. பாவம், நிர்விசாரம். ஸ்தோத்திரம். அது சபையா இருந்தாலும் சரி, சமுதாயமா இருந்தாலும் சரி. ஸ்தோத்திரம். பாவம் தண்ணீரை போல ஸ்தோத்திரம் தேசத்தின் மேல ஊற்றப்படும். நம்ம சோர்ந்து போகிறதுக்கு இல்லை. இதெல்லாம் இப்படி நடக்குது. என்னைக்கும் இல்லாம ஜெபம் பண்றோம், ஜெபிக்க பிசாசு இப்படி போகுதே. பேட்ரிக் ஜோஷுவா அண்ணன் இப்படி சொல்றாங்க, நீங்க என்னைக்கு ஒரு பிசாசை மேற்கொள்ளும்படி ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் அவன் ரொம்ப உற்சாகமா நினைச்சுவான், வளர்ந்து வருவான். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுமானால் உடனே அடி விழுவும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் சேமிக்கப்படுமானால் பிசாசு பலந்து கொண்டே இருப்பான். இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படல. இப்ப நம்ம ஜெபிக்கிற ஜெபம்லாம் என்ன ஆயிட்டு இருக்குது? சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, சேமிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு ரயில் அப்போ கண்டுபிடிச்ச டைம்ல எப்ப தெரியுமா மூவ் ஆகுமா? எப்ப தெரியுமா மூவ் ஆகுமா? நிலக்கையை வச்சு எரிச்சு அந்த பிரஷரை ஃபுல்லாத்தையும் ஒரு டேங்க்ல நினைச்சுவாங்க, சேமிச்சுட்டே வருவாங்க. எப்போ அந்த பிரஷர் ஹையா ஏறுதோ அப்பந்தான் பிஸ்ன்னு அந்த ட்ரெயின் என்ன ஆகுமா? உருள ஆரம்பி. அந்த ட்ரெயின் உருண்டு அப்படின்னா அப்புறம் என்ன செஞ்சாலும் நினைச்ச முடியாது, நிப்பாட்ட முடியாது. அல்லேலூயா. அந்த எழுப்புதல் ஸ்டார்ட் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் நீங்களா பிரேக் போட்டாதான் என்ன செய்யும்? அந்த ட்ரெயின் நிற்கும், அல்லது அது பாட்டுக்கு உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கும். ஸோ அந்த எழுப்புதல் உண்டாகும் அளவுக்கு நீங்க பிரஷரா கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டும். நம்பர் டூ முதல்ல என்ன சொன்னா? என்ன பெருகும்? பாவம் பெருகும். நம்பர் 2 என்ன தெரியுமா பெருகுமா? உபத்திரவம் பெருகுமா. எழுப்புதலுக்கான அடையாளங்கள் நம்பர் 2. ரெண்டாவது என்ன பெருகணும்? இதுவரைக்கும் நீங்க எழுப்புதல் நடந்த தேசங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்துருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க, ரிசர்ச் பண்றீங்க. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தவர்களா இருந்தாலும், எழுப்புதல் வந்த பட்டணமா இருந்தாலும், எழுப்புதல் வந்த தேசமா இருந்தாலும், அவர்கள் அப்பாற்பட்ட உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போயிருப்பார்கள். எல்லாருக்கும் வர்ற உபத்திரவம் இல்ல, அவங்களுக்கு சற்று வித்தியாசமான உபத்திரவங்கள் வரும். ஸ்தோத்திரம். எல்லாரும் சமமா வாழ்வதற்கான அதிகாரம் இருந்தாலும் வாழ முடியாதபடிக்கு அங்க நெருக்கங்களும் உபத்திரவங்களும் காணப்படும். எங்க சர்ச்சில் சின்ன பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அடி வாங்கி ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஓடி வருகிறார்கள். அடி வாங்கி ஆராதிப்பதற்காக ஓடி வர்றாங்க. ஒரு பிள்ளை என்கிட்ட சாட்சி சொன்னா, மாடு மேய்க்க போறேன்னு சொல்லிட்டு மாடெல்லாம், எரும மாடெல்லாம் கொண்டு போய் ஆத்து ஓரமா காட்டுக்குள்ள விட்டுட்டு அங்கிருந்து ஓடி சர்ச்சுக்கு வந்து ஆராதனை முடிச்சுட்டு ஜபம் முடிச்ச உடனே திரும்ப காட்டுக்கு ஓடி போய் திரும்ப மாடு அங்கங்க நிற்கும், மேய்க்கிறதுக்கு ஆள் அங்கங்க நிற்கும். திரும்ப எல்லாத்தையும் சத்தம் காட்டி கூப்பிட்டு அது மேய்ஞ்சதோ மேயிலையோ எல்லாத்தையும் அடைச்சு கொண்டு போய் எங்க விட்டுணும்? வீட்டில் விட்டுறணும். அது மாட்டை சாப்பாடு கொடுத்து அது பண்ண காவல் காக்க வேண்டியது கர்த்தருடைய வேலை. எனக்கு தெரியும், சென்னையில் ஒரு பையன், வாலிப பையன், ஸ்தோத்திரம், அப்பா பைபிள் எடுத்து கிழிக்காரு, கர்றம்புறான்னு கிழிக்கிறாரு. ஸ்தோத்திரம். பாத்ரூம்ல தூக்கிட்டு போய் வாசிக்கிறான். பாத்ரூம்ல கொண்டு போய் வாலிப பையன் பைபிள்ல வாசிக்கிறான். செல்போனை பிடுங்கிறாரு, இங்க பைபிள் இருக்கான்னு பாக்குறாரு. எப்படி பாருங்க, அவன் செல்போன்ல எனத்தெல்லாமோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா வாலிப பையன் பைபிளை வச்சு படிக்கானால அப்பா என்ன செய்யறாரு? செல்போனை பிடிங்கி செக் பண்றாரு. ஆப் எல்லாம் ஒளிச்சு வச்சு பைபிளை ஒளிச்சு வச்சு படிக்கிறான். பாத்ரூம்ல தூக்கிட்டு போய் படிக்கிறான். எனக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பையன், வாலிப பையன். அதாங்க எழுப்புதலுக்கான அடையாளம். அவர்கள் மூலமாக தான் கர்த்தர் திருச்சபைகளுக்குள்ளேயும் சமுதாயத்திற்குள்ளேயும் எழுப்புதலை ஊற்ற முடியும். இயேசுவுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் படுகிற பாடுகளுக்கு எழுப்புதலை பலனாய் கொடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். உங்கள் நிமித்தம் பிசாசுடைய நெஞ்சு வெடிக்கணும்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவன் எவ்வளவு ஏசினாலும் பரவாயில்ல, எவ்வளவு எங்களை அடிக்க வந்தாலும் பரவாயில்ல, அடிச்சாலும் பரவாயில்ல. யோபு சொல்றார் பாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும், அல்லேலூயா. 13:15 நாங்கள் அவரையே சேவிப்போம், அவரையே ஆராதிப்போம், அவருக்கு உண்மையா இருப்போம், அவரையே பற்றி கொண்டிருப்போம்ங்கிற வைராக்கியம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, ஸ்தோத்திரம், எங்க ஸ்கூல்ல என்ன தப்பா பேசினாலும் பரவாயில்ல, இயேசுவுக்காக நான் வைராக்கியமா இருப்பேன் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே மேலோங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இவனை லஞ்சம் கொடுத்து ஏமாற்ற முடியாத, இவனை காசு கொடுத்து கரெக்ட் பண்ண முடியாத, இவன் ஏசுன்னு ரொம்ப கரெக்டா இருக்கிற ஆளே அப்படின்னு சொல்லி பிசாசு உங்களை கண்டு என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். அதுவே உபத்திரவத்திற்கான அடையாளமா இருக்கும். அந்த உபத்திரவமே எழுப்புதலுக்கான அடையாளமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒன்று பெருகும், ஜெபம். அதான் பாசிட்டிவ். இந்த ரெண்டு நெகட்டிவ். மூன்றாவது ஒன்று பெருகும், தேசத்துல எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு பெருகும், ஜெபம். ஸ்தோத்திரம். சபை பாகுபாடு இல்லாதபடிக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் கரங்கோர்த்து போகிறார்கள். விசுவாசிகள் எல்லாரும் தேவ ராஜ்யத்தை கட்டும்படி ஒரு மனதோடு கூடி வர போகிறார்கள். அப்படி ஜெபம் பெருகும் போது அது எழுப்புதலை கொண்டு வருகிற காரியமாயிருக்கும். அல்லேலூயா. உபத்திரவம் பெருகும், ஜெபம் பெருகும். இது எழுப்புதலின் அடையாளம். இதை மனசுல வச்சுக்கணும். சதனா ஸ்தோத்திரம். இது என்னுடைய பிரசங்கம் அல்ல, இது எழுப்புதலின் சபையா இருக்கிறதுனால அப்பப்போ அந்த எழுப்புதலின் டிப்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வசனத்துக்கு நேராக கடந்து போவேன். இந்த மாதத்திற்காக நாங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களுக்கு நான் சுருக்கமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு வார்த்தையை தந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 7, 8, 9 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிக்க நான் கேட்கிறேன். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கடைசி காலத்தில் நடக்க போகிற விஷயங்களை சபைகளுக்கு சொல்லும்படி ஆவியானவர் திருவுளம் பற்றி தம்முடைய திவ்ய வாசகனாகிய யோவானின் மூலமாக ஆண்டவர் பேசின வசனங்களை தான் இப்பொழுது வாசிக்க கேட்டீர்கள். ஒவ்வொரு விதமான காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அபிஷேகத்தை பூமியில் வெளிப்படுத்துகிற சபைகளுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன வசனங்களை இந்த வெளிப்படுத்தல் 2, 3 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கலாம். அதிலும் குறிப்பாக பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கர்த்தர் சொன்ன விஷயங்களை கர்த்தர் இந்த அப்போஸ்தலிக் ஃபெய்த் ஃபெல்லோஷிப் சபைக்கு சொல்லும்படியாக என்னை அனுப்பி இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் தம்முடைய நாமத்தை குறித்து, தம்மை குறித்து, ஸ்தோத்திரம், ப்ரோனவுனாக 5 விஷயங்களை சொல்றார். நவுன், பெயர் சொல், அதை ரொம்ப விளக்கி சொல்வது ப்ரோனவுன். தன்னுடைய நாமத்தை இன்னும் மென்மேலும் உயர்த்தி கூறக்கூடிய 5 விஷயங்களை கர்த்தர் அங்க சொல்றாரு. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை முதலாவது சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வேன் என்பதையும் அடுத்த வசனத்துல, கர்த்தர் என்ன செய்வார் என்பதையும் யோவான் அடுத்த வசனத்துல சொல்லுகிறார். அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உங்க மனசுல வச்சிருக்கிறது எல்லாத்தையும் இல்ல, அல்லது நீங்க வாயிட்டு பேசுற விஷயத்த அல்ல, நீங்க செய்யற கிரியைகளை தான் நான் அறிய விரும்புறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, பழைய ஏற்பாடா இருந்தாலும் புதிய ஏற்பாடா இருந்தாலும் நம்ம செய்கிற கிரியைகள் ஒரு பலம் வாய்ந்த காரியங்களை தேவ ராஜ்யத்தில் நடப்பிக்க கூடியதா இருக்கிறது. அநேகம் பேர் சொல்லுவாங்க, நாங்க உபவாசிக்க போறோம், நாங்க ஜெபிக்க போறோம், நாங்க கர்த்தருக்கு இவ்வளவு கொடுக்க போகிறோம், அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போறோம். பட் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாங்களான்னு பார்த்தா அது நிறைய இல்லாம தான் போகும். நான் சொல்றேன், நீங்க பேசுவது தேவனுடைய ராஜ்யம் அல்ல,
நீங்க உங்க பலத்தை பிரயோகித்து என்ன செய்கிறீர்களோ அதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நாங்க 12 மணி நேரத்துக்கு வந்துடுறோம் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா 18ஆம் தேதி வந்தாதான் தெரியும் எத்தனை பஸ் ஆள் வந்து நிறையுதுன்னு சொல்லி. நீங்கள் வாயிலே பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நீங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கிரியை செய்கிறதை கர்த்தர் பார்க்க விரும்புகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனசுல நினைக்கிறது மாத்திரமல்ல, இருதயத்துல மூளையில யோசிக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் எழும்பி செய்கிற உங்கள் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு கூட அடுத்த ஆண்டு சொல்றார் பாருங்க, உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். எவ்வளவு பலன் இருக்குது? கொஞ்ச பலன், கொஞ்ச பலன். ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்டாரு. எப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல கொடுத்தாரு தெரியுமா? ரொம்ப டயர்டாகி நாள் ஃபுல்லா ஓடி உழைத்து களைத்து சரி நம்ம படுப்போம்னு சொல்லிட்டு போய் பாயை விரிச்சிட்டேன். நான் பாயை விரிச்சு தான் படுப்பேன் வழக்கமாக எங்கள் வீட்டில். பாயை விரிச்சிட்டேன். முழங்காலில் நின்று ஜெபிக்க முடியாத அளவுக்கு பயங்கர டயர்டு. முழங்காலில் நின்று அப்படியே உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணி அடுத்தது என்ன செய்யணும்? இனிமே திரும்ப முழங்கால் எழும்ப முடியுமா? அது சரி கிடையாது. முழங்கால நின்று ஜெபிச்சு முழங்காலாம் வலிச்சு அப்புறம் உட்காந்து ஜெபிச்சு அடுத்தது என்ன செஞ்சிட வேண்டியதான். மணி 11:30 தாண்டி போய்கிட்டு இருக்குது. சரி ஜெபம் பண்ணியாச்சு. அப்பா இனிமே முடியாதுப்பா, காலிலேருந்து ஓடி உழைச்சி பிறக்கலாம். ஏசப்பா எல்லாத்தையும் காத்து கொண்டு இருக்கா, நன்றி. ராத்திரி தூங்கும்போது காத்து கொள்ளுங்கப்பா, காலைல பார்ப்போம் அலையா அப்படின்ட்டு அப்படியே போகிற நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எழுப்பி பைபிள் எடுத்து படி. நம்மளை கொடுமைப்படுத்தணுங்கிறது அவனுடைய நோக்கம் இல்லை. இவன் இந்த சூழ்நிலையிலும் படிப்பானா அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்படிலாம் சொல்லுவார் போல இருக்கு. ஏன்னா அந்த 21 ஆபிரகாமை கூப்பிட்டு உன் ஏக சுதனும் நேசகுமாரனும் அப்படின்லாம் நிறைய டைலாக் கூப்பிட்டு அவனை எனக்கு கொண்டு பலி செலுத்தி அவனை கேட்காரே. அது காரணம் என்ன? பிள்ளை உயிரை வாங்கணுங்கிறதா? அந்த சூழ்நிலையிலும் பிள்ளைய எனக்கு கொடுப்பானா அப்படிங்கிறத பார்ப்பதற்காக கர்த்தர் ஆபிரகாமை எழுப்பினாரே. அது மாதிரி ஸ்தோத்திரம். முழங்கால் நின்று ஜெபம் பண்ணும்போது கூப்பிட்டுருக்கலாம், அல்லது உட்காந்து ஜெபம் பண்ணும்போது கூப்பிட்டுருக்கலாம். இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் டயர்டாகி இருட்டில் தலைவணியெல்லாம் தேடியாச்சு. இந்த இடத்துல இருக்கப்போ தலையை கரெக்டாக வைக்கிறதுக்கு ஆங்கிள்லாம் கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் மகனே பைபிள் படிய, பைபிள் படியா. எவ்வளோ படித்து எவ்வளோ பிரசங்கம் பண்ணியாச்சப்பா, இனிமே எங்க அந்த வார்த்தை வருது. நான் அடுத்த மாசத்துக்கு உனக்கு வார்த்தை கொடுக்கணும், பைபிள் படி, பைபிள் படி. அப்படியே திரும்ப ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வேலை ஏசல பேசல, ஒன்றும் செய்யலை. அப்படியே அப்படியே எழும்புன டயர்டாக தான் இருந்தது. இயேசுவின் நாமத்தில் அப்படியே எல்லாம் கையை உதறி எழும்பி அடுத்த ரூமுக்கு போய் லைட்டை போட்டு பைபிளை திறந்து வாசிக்க ஆண்டவர் அந்த வார்த்தையை எனக்கு தர்றாரு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? நான் இன்னும் வசனத்தை கை கொள்ளலை, ஆனால் பைபிளை புரட்டணும் பாருங்க. அதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்பட்டு எனக்கு சொன்னார், நீ வேதத்தை கை கொள்ளுகிறாய். ஆமாம், நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் வீட்டில் பைபிளை வச்சாச்சுன்னா திரும்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிளை கை கொள்ளுவார்கள். நடுவில் எப்போ பைபிள் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல பைபிள் அடிச்சும் பத்திரமா இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை டம் டம்னு அடிச்சு இந்த பக்கம் 2 தேய் இந்த பக்கம் 2 தேய் தேய்ச்சி அப்புறம் பல கொண்டு வரான். அது அது அப்படி அப்படி யாரும் இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், சரி பைபிளை பார்த்தாலே சொல்லிடலாம். என் பைபிள்லாம் பாருங்க, அக்னிக்கு தப்புன கொல்லி மாதிரியே இருக்கும். இப்போ கூட ஆக்சிடென்ட்ல கார் உருண்டு குளத்துக்குள்ள போயிட்டு வெளியே நின்று ஏன் வாங்க 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 அவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க. நான் உள்ள உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன். என்னத்தையா தேடி காரே மூஞ்சி சாவ போகிறேன், என்னத்தை தேடுறான்னு ஆட்கள். நான் அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி பைபிள், பாட்டு புக்கு, டைரி இது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு காரை விட்டு வெளியே வந்தோம் பாருங்க. போன மாதம் ஒரு ஆக்சிடென்ட். ஆமாம், எல்லாரும் முடிக்கான். இவ்வளவு உயிர் போகிற நிலைமையிலையும் உள்ள உன்ன தேடி என்ன பர்ஸா, ஏடிஎம் கார்டா, பைபிள். ஆமா, அதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆமா, அடிச்சு உருண்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும், 10 பேர் தூக்கம் வந்து நிக்காங்க. நம்ம உள்ள கிடந்து தேடுறோம், என்னத்தை தேடுறோம்? பைபிள் எங்க இருக்கு? பைபிள் பாட்டு புக்கு, பிரசங்க டைரி. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளத்தையும் பிறக்கிட்டு வெளியே வந்த பாருங்க, முழிக்கான் இவ்வளவு பேரும். இவ்வளவு முக்கியமா அந்த புஸ்தகம். ஆமா, தண்ணிக்குள்ளலாம் விழுந்து நனைஞ்சாலும் நாங்க காய வச்சு பைபிளை படிக்கணும்னு சொன்னா
அதனாலதான் கர்த்தர்களெல்லாம் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். நான் சொல்றேன், வேதத்தை கை கொள்ளுகிறதின் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஆவல் வாஞ்சை இருக்குமானால் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அப்படி நீங்க செய்வீங்கன்னா உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தாராரு பாருங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வோமா? இயேசுவின் நாமத்தினாலே இந்த சபைக்கு முன்பதாக எழுப்புதலுக்கான திறந்த வாசல் உண்டாயிருப்பதாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறார். எஸ், இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்றது உங்களுக்கு எவ்வளவு புரியுதோ எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்தவர்கள் பாக்கியவான்கள். உங்க வாழ்க்கையில என்னென்ன வாசல் அடைத்திருப்பதினால் கவலையா இருக்கிறீர்களோ, உங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் வாசலை திறந்து ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வரும்படியான காலகட்டத்திற்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முன்பதாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்காகவும் விளக்குவதற்காகவும் தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு தெரியும், ஸ்தோத்திரம், நான் போனா என்ன சொல்லுவேன்னு. யாருக்கு என்ன தேவையோ அவர்கள் மத்தியில் என்னை கொண்டு போய் நிறுத்தி அவர்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுகிற கர்த்தர். இன்றைக்கு வரைக்கும் அவர் சொல்லியதை நிறைவேற்றுகிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறதையும் நிறைவேற்றுவார். இனிமேலும் உங்களுக்கு சொல்லுகிறதை அவர் நிறைவேற்ற உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையை எவ்வளவு உச்சிதமாய் நிறைவேற்றுகிறார் தெரியுமா? இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். 1ஆம் தேதி ஆலயத்துக்கு ஓடி போய் அதிகாலை 5:30 மணிக்கு புல்பீட்டுக்கு முன்னாடி முழங்கால் போடுறேன். எப்படி அன்னுடைய சமூகம் ஒரு வார்த்தை அப்படி வானத்தை வெடிச்சிட்டு வர மாதிரி ஒரு வார்த்தை வருது. ஆண்டு சொல்ற, சமாரியாவின் வாசலை நான் திறப்பேன். ஆண்டு சொல்றாரு, சரி ஆண்டவரே, நம்புவோம், சமாரியாவின் வாசலை திறப்பேன், சமாரியாவின் வாசலை திறப்பேன். நாங்க பைபிள் எடுத்து தியானிக்கிறோம், வேத வசனத்தை கண்டுபிடிச்சு தேடுறோம். ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சமாரியாவினுடைய வாசல் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கிற ஒரு சம்பவத்தை நான் அங்க வாசித்த உடனே எனக்குள்ள ஒரு பெரிய உத்வேகம் வந்தது, உற்சாகம் வந்தது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரொம்ப வருஷ காலமாக 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அன்றைக்கு சமாரியாவினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்த நிலைமையிலே, ஸ்தோத்திரம், யாராலையும் அதை திறக்க முடியல. அந்த நாட்டினுடைய ராஜாவினுடைய கையில சாவி இருக்குது, ஆனா அவனால் அந்த கேட்டை என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. சொன்னா திறக்கிறதுக்கு சேவகர்கள் இருக்கிறாங்க, ஆனா ராஜாவால போய் திறங்க என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. சாவியை வச்சிருந்தாலும் வாசலை திறக்க முடியாத நிலைமையிலே பூட்டப்பட்ட தேசத்திற்குள் பட்டணத்திற்குள்ளே சமாரியர்கள் பட்டினியும் பசியும் பஞ்சத்தில் அடிபட்டு சாகக்கூடிய நிலைமையிலே வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை பார்த்து கர்த்தர் தம்முடைய வார்த்தையை சொல்லுகிறார், நான் சமாரியாவின் வாசலை திறக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சமாரியாவினுடைய வாசல், நீங்க அந்த சம்பவத்தை நல்லா அறிந்திருப்பீங்க. சமாரியா தேவ ஜனங்கள் வாழுகிற ஒரு பட்டணம், கர்த்தருடைய பிள்ளைகள் வாழுகிற ஒரு பட்டணம். அங்க ராஜா இருக்கிறாரு, சீரியாவின் ராஜா எதிரி. அந்த பட்டணத்தை சுத்தி காவல் போட்டு ஒருவரும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு வெளியே ஆயுதங்களோடு நின்று கொண்டிருக்கிறான். இவங்க பட்டணத்துக்குள்ள இருக்கிற செடி கொடியெல்லாம் பறிச்சு சாப்பிட்டாங்க, பயிர் பச்சையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க, தானியங்களையெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. எல்லாம் காலியாகி போச்சு, சாப்பிட்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. வெளியே போனாதான் விவசாயம் பண்ண முடியும், ஆற்று தண்ணியை கொண்டு வர முடியும், விளைய வச்ச சாப்பாடை சாப்பிட முடியும், வியாபாரம் பண்ண முடியும், வருமானம் வரும். அதற்கு வழி இல்லாதபடிக்கு வெளியே எதிரிகள் ஆயுதங்களோடு நிற்கிறபடினால சமாரியாவின் வாசல் பூட்டப்பட்டதாய் பல வாரங்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற காரணத்தினால 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கழுதை தலையினுடைய விலை 80 காசுக்கு விற்கப்படும் அளவுக்கு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று சொல்லும் அளவுக்கு 6:25 அவ்வளவு பயங்கரமான ஒரு பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. மேக்சிமம் கழுத கறியை யூதர்கள் சாப்பிட மாட்டாங்க. அப்படியே பஞ்சத்தில் அடிபட்டவன் சாப்பிட்டாலும் தலையெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கழுதை தலையினுடைய விலையை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுதுன்னா எவ்வளவு கொடூரம் பாருங்க. அதுல அந்த 25க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பெண்கள் ஒருத்தி பஞ்சத்தின் கொடுமையினால ஒரு பிள்ளையை அடிச்சு சாப்பிட்டாங்களாம். அப்புறம் மறுபிள்ளையை அடிச்சு சாப்பிடணும்னு கேட்ட உடனே அவ தரமாட்டேன்னு சொல்லி ஓடிட்டான்னு சொல்லி இப்படி ஒரு வழக்கை யார்ட்ட கொண்டு வராங்க, ராஜா கிட்ட கொண்டு வராங்க. பிள்ளையை அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு தேசத்துல
பஞ்சம் இப்படிலாம் யாரும் செய்வாங்களா? அப்படிப்பட்ட பஞ்சம் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். எந்த சிச்சுவேஷனுக்கு உள்ளே போனாதான் அந்த சிச்சுவேஷன் நமக்கு புரியும். வெளியே இருந்து நம்ம 1000 பேசலாம், 1000 யோசிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அவரவர் அந்தந்த பல்லு வலியாக இருக்கலாம். நம்ம வெளியே இருந்து பல்லு வலி தான், பல்லு வலிக்கு இந்த சிஸ்டர் ஏன் இப்படி கத்துறாங்க? பல்லு வலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். அதே பல்லு வலி உங்களுக்கு வந்தோன்னா அந்த சிஸ்டரை விட நீங்கள் ரொம்ப அதிகமாக கத்துவீங்களா இருக்கும். நம்ம என்ன இப்படி பிள்ளைய அடித்து சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சம் இருக்கும். ஆமாம் ஆமாம், பிள்ளைய அடித்து சாப்பிட்ற அளவுக்கு அன்னைக்கு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடி இருக்குது. வேதம் ஒரு நாளும் போய் சொல்லாது. அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற நேரத்தில் சமாரியாவின் ராஜாவினால் கதவை திறக்க முடியல. இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் 4 குஷ்டரோகிகளை எழுப்புகிறார். அந்த குஷ்டரோகிகளால் பட்டணத்துக்குள்ள வர முடியாது. குஷ்டரோகிகள் எப்பவுமே பாளையத்துக்கு வெளியே தான் இருப்பாங்க. அவங்க சீரியாவினுடைய பாளையத்தையும் பார்க்காங்க, சமாரியா அடைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறாங்க. இங்கே போனாலும் சாவோம், அங்கே போனாலும் சாவோம். அதை விட எங்கே போய் சாவோம்? அடைக்கப்பட்ட பட்டணத்துக்குள்ள போனால் பட்னியாக கிடந்து சாவோம், அங்கே போனால் அடிபட்டு சாவோம். ஆனால் நம்ம குஷ்டரோகியாக இருக்கிறதுனால அவன் கொஞ்சம் மெல்ல கூட அடிச்சுவான், அடிப்பான். ஏதோ எச்சிச்சோறு போட்டாலும் அதை சாப்பிட்டாது சாவுமே அப்படின்னு சொல்லி இந்த 4 பேர் முடிவெடுத்து எங்கே போகிறாங்க? சீரியருடைய பாளையத்துக்குள்ள போகிறாங்க. ஆனால் அதற்கு முந்தின நாள் தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 7:1. அப்பொழுது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லும்போது ஆமென் சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவினிடத்துல வந்து, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா? வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். இப்படியா பேசுவான் ஒருத்தன்? இப்படி பேசுற ஆட்கள் யார் தெரியுமா? இவர் வாட்டுக்கு வந்து எனத்தையா சொல்லிக்கிட்டு இருப்பாரு, நாங்க இதுக்கு ஆமேன்னு சொல்லணுமா? அதெல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க சொல்லாம ஒன்ன சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி மாதிரி சொல்றாங்க. வானத்துல மதகுகளை உண்டாக்குனாலும் 1 மரக்கால் கோதுமைமா 1 சேக்கலுக்கு விற்கப்படுமா? 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கு விற்கப்படுமா? அதெல்லாம் நடக்காதுங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு ஆமென் சொல்லுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். கர்த்தர் ஒன்று சொன்னா சொன்னதாங்க. ஆமா, கர்த்தர் ஒன்று சொன்னா சொன்னதுதான். இந்த வாரம் எங்க சபையில் ஒரு அற்புதம் என்னாலே நம்ப முடியல. ஆமா, என் வார்த்தையை என்னாலே நம்ப முடியல. ஆமா, 10ஆம் தேதி கார்த்திக் பிரதங்க வந்தாங்க இல்லையா? ஆமா, 10ஆம் தேதி சாயங்காலம் எனக்கு ஒரு ஃபோன் வருது. நான் மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கேன். கார்த்திக் பிரதர் கிளம்பிட்டோம், நாங்கள் வந்துட்டோம், இந்த இடத்துல வந்துட்டோம், வந்துருங்கன்னு பேசி மீட்டிங் போனோம். ஒரு ஃபோன் வருது, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டு பாஸ்டர். ஒரு சிஸ்டர் கதறாங்க. ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க. இல்லை பாஸ்டர், போன்லாம் ஒருங்கிட்டான். 3 டன் உள்ள கேட் அவர் மேலே, இரும்பு கேட் அவர் மேலே விழுந்து நசுங்கிட்டு, குடல் நசுங்கிட்டு, கிட்னி நசுங்கிட்டு, ஸ்பைனல் கார்டு உடஞ்சிட்டு, இப்படிலாம் சொல்கிறாங்க டாக்டர். என்ன நடக்குமா, ஏது நடக்கும்? இப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம விசுவாசி ஏன்ட்ட ஞானசானம் எடுது. அவர் சர்ச்சுக்கு வரல, எப்போது ஆடிக்கு வருவார், அம்மாசுக்கு வருவார். இப்படி அந்த அம்மா கதறுது ஃபோனில். நான் இவ்வளோத்தையும் நெஞ்சில் வாங்கி வச்சுட்டு மீட்டிங்கில் போய் உட்காந்துருக்கேன். கார்த்திக் என்ன சிரிக்க மாட்டேங்கிங்க, நம்ம எப்படி இவ்வளோத்தையும் வச்சுட்டு சிரிக்க முடியும்? இவர் எப்போ மீட்டிங்கை முடிப்பாரு, நான் ஓடி போய் பார்க்கணுன்னு இருக்கேன். மீட்டிங் முடிஞ்சுது, வாங்க சாப்பிட போவோம். பெரிய ஹோட்டல், ஆசையாக கூப்பிடுவோம், சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. சாப்பாடு இறங்குமா? சாப்பிடவே தோணல. நான் போறேனுங்க. இவர் கூட இருந்தால் நம்மளை கையோடு இழுத்துட்டு தான் போவாருன்னு சொல்லிட்டு இவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கி நான் பாட்டுக்கு அத்துக்கிட்டு போயிட்டேன். நமக்கு நம்ம ஆடு ஒன்று நசுங்கி கிடக்குன்னா நம்மளால் எப்படி நிம்மதியாக சோறு திங்க முடியும்? நான் போயிட்டேன். எனக்கு ரொம்ப வேதனை, உள்ள விட மாட்டேங்காங்க. அந்த அம்மா, அந்த சிஸ்டர் கதறாங்க. நான் சொன்னேன், ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. ஆண்டவர் ஏவுனதுனால நான் விசுவாசி வீட்டுக்கே போக மாட்டேன், ஹவுஸ் வீட்டுக்கே போக மாட்டேன். ஆண்டவர் ஏவுனதுனால நானும் எங்கள் வீட்டம்மாவும் அவங்க வீட்டில் போய் நின்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு, இதெல்லாம் நான் யார் வீட்டுக்கும் போகிறதில்ல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முடிச்சுட்டு அப்படி போகிறது கிடையாது. போய் அவங்க வீட்டில் போய் ரொம்ப
கண்டிப்போட அந்த அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அந்த ஐயா இறந்துருக்காரு, தொடர்ந்து ஒரு போராட்டம் உங்கள் குடும்பத்து மேலே இருக்குது, நீங்கள் ஒழுங்காக ஆண்டவரை தேடுங்க, இப்படி சர்ச்சுக்கு வராமல் இருக்காதீங்க, இந்து தான் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் அவ்வளோ தூரம் உட்காந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆனால் அந்த அம்மா என்ன செய்யலை, சர்ச்சுக்கு வரல. இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப வேதனை, வருத்தம். ஸ்தோத்திரம். அவங்க அழ, நானும் அழ, ஆண்டவரேன்னு வேதனையோடு இருக்கிறோம். உள்ள விட மாட்டேங்காங்க, பார்க்க முடியல. ஆனால் நான் ஒரு வார்த்தை சொன்னேன், பிரதர் நல்ல சுகமாய் வருவார், உங்களுக்கு ஒரு தீமையும் நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். நான் இப்படி சொல்கிறேன். நைட்டு 10:40 எனக்கு சென்னை பஸ்ஸு. நான் 10:40 திரும்ப பஸ்ஸை பிடிக்கணும். நான் ஜெபம் ஆண்டவரே, நான் சென்னை போகலை, என் ஆடு ஒன்று நசுங்கி கிடக்கும்போது நான் சென்னைக்கு போய் அடுத்த ஆட்களுக்கு நான் போய் மீட்டிங் நடத்தி அடுத்த ஊழியத்தை செஞ்சது என்ன பிரயோஜனம்? நான் போகலை. டிக்கெட்டு போகும்போது எடுத்தாச்சு, வரதுக்கு எடுத்தாச்சு, ஆயிரக்கணக்கில் நஷ்டம் தான் ஆகும், பரவாயில்ல, நான் போகலை. நான் எனக்கு நல்ல செய்தி வந்தாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்திருக்கேன். ஸ்கேன் பண்ணுறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, எம்ஆர்ஐ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு ஒரு பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. இது நம்புற மாதிரியா இருக்கு? இது நம்புற மாதிரியா இருக்குது? ஏங்க, அதே டாக்டர் தான் சொல்கிறாங்க, இவர் கிடக்கிற திடீர்னு முழிப்பார், கதறுவார், அப்படியே திரும்ப ஃபைண்ட் ஆயிடுவார். திடீர்னு முழிப்பார், கதறுவார், கத்துவார், வலியை துடிப்பார், அப்படி திரும்ப ஃபைண்ட் ஆயிடுவார். இப்படிப்பட்ட நிலைமையில என்னத்தை சொல்ல, அப்பாடா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு உச்சிதமானதுன்னு சொல்லி சந்தோஷத்தோட திரும்ப பஸ் ஏறிட்டேன். திரும்ப பஸ் ஏறி பாதி தூரம் போயிருக்கேன், திருச்சி தாண்டி இருப்பேன். ராத்திரிக்கு மேலே திரும்ப ஃபோன் வருது, பாஸ்டர் அது உண்மைதானா பாஸ்டர், எங்கள் குடும்பத்திலே ஒருத்தங்க ரேடியாலஜி டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்கேன்லாம் செக் பண்ணாங்க, அது உடையலையா, பட் ஸ்பைனல் கார்டெலாம் திருகிட்டு நெளிஞ்சிருக்குது, வளைஞ்சிட்டு, ரிப்ஸ் எல்லாம் கீறி இருக்குது. திரும்ப அடுத்த சொல்கிறாங்க ராத்திரி. ஐயோ ஆண்டவரே, கொஞ்சமாக நிம்மதியாக இருந்தோம், அதுக்குள்ளே திரும்ப இப்படி நான் முதலே சொல்லியிருந்தா போயிருக்க மாட்டேனே. திரும்ப பஸ்ஸில் கடந்து நினைச்சிடும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பாடு போட்டு ஜெபம். ஸ்தோத்திரம். ஆமாம், பகல் ஃபுல்லாக ஜெபம் பண்ணியிருக்கோம். திரும்ப செய்தி வருகிறது, திரும்ப அடுத்த எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் திரும்ப அடுத்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் சொல்கிறேன். முதல் ஸ்கேனில் ஸ்பைனல் கார்டு அப்படி நெளிஞ்சு வளைஞ்சிருக்குது. ரெண்டாவது ஸ்கேன் எடுக்கிறாங்க, ஸ்பைனல் கார்டு நேராக இருக்குது, ரிப்ஸ் எல்லாம் சரியாக இருக்கும்படியாக ஆண்டவர் மாற்றி போட்டிருக்கிறார். நான் போய் அந்த பிரதரை பார்க்கல, தொடலை, ஒன்றும் செய்யலை. ஆனால் எங்கேயோ பஸ்ஸில் கடந்து கதறோம், கண்ணீர் வடிக்கிறோம். கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்கிறார். நம்ம வார்த்தையை கனப்படுத்தி ஜனங்களை மீட்டெடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்னைக்கு எலிசா ஒரு வார்த்தை சொன்னாரு, பஞ்சம் எவ்வளவு கொடியதா இருந்தாலும் பரவாயில்ல, நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே இப்படி ஒரு அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையை விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அந்த அற்புதத்தை கண்ணார கண்டார்கள். ஆமா, அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அன்னைக்கு ராத்திரி எலிசாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? எனக்கு இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். கர்த்தர் சொன்னாலும் சொல்லிட்டாரு, கர்த்தர் செய்யாம விட்டார்னா யார் அவங்க சட்டையை பிடிப்பாங்க? சும்மாவே பஞ்சம் வந்ததுக்கு சமாரியாவின் ராஜா சட்டையை பிடிக்க தான் எலிசா பார்க்க வந்தான், தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க நல்லா வாசித்து பாருங்க. நீ இந்த ஊர்ல இருக்கிறதுனால தானே எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி சும்மா இருந்த ஊழியக்காரனை சண்டைகளுக்கு ராஜா தேடி வந்தான். அப்படிப்பட்ட நிலைமையில சொன்ன வார்த்தை நிறைவேறாம போனா அந்த ராஜா எலிசாவை சும்மா விடுவான்? நான் விசுவாசிக்கிறேன், என்னைய மாதிரி தான் எலிசாவும் ராத்திரி கடந்து நம்பி இருந்திருப்பாரு. ஆண்டவரே நீர் சொன்னீர்னு சொல்லிட்டம்பா, ஏதாவது செய்யுங்க. ஆண்டவர் அந்த ராத்திரியிலே கிரியை செய்ய ஆரம்பித்தார். தம்முடைய தூதர்களை அனுப்பினார். ஸ்தோத்திரம். இந்த இந்த டால்பி எஃபெக்ட்ல பயங்கரமான சவுண்டு, டிடிஎஸ் எஃபெக்ட்ல பயங்கரமான சவுண்டெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. அந்த சீரியாவின் பாளையமே கடந்து அதிர்ந்து பயந்து நடுங்கி, பைபிள்ல போட்டிருக்கு துண்ட காணம் துணிய காணம் ஓடினாங்களாம். பாஷா அப்படியே போட்டிருக்கா? தட் மீன்ஸ் அந்த வசனம் எடுத்து போடுங்க பார்ப்போம். தட்டு முட்டுகள் எல்லாத்தையும் போட்டு ஓடினாங்களாம். செருப்பு கிடக்கு, துண்டு அங்கிட்டு கிடக்குது, சட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த சவுண்டு கேட்டவுடனே சட்டையை பாதி ஒரு கை மாட்டி ஒரு கை மாட்டாம ஓடி இருக்கான் பாருங்க. அதான் அந்த தட்டு முட்டுகள் எல்லாம். அந்த அதை நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும், எப்படி சொல்லணும்? துண்டக்கானம் துணியக்கானோன்னு எதிரிகளை கர்த்தர் ஓட வைத்திருக்கிறார். எத்தனையோ வருஷம் உட்கார்ந்து மிரட்டிக்கிட்டு இருந்த எதிரி, நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு இரவில எழுப்புதல் அனுப்புவாரானால் மறுநாள் விடியும் போது துண்டக்கானம் துடியக்கானோன்னு ராத்திரியோட ராத்திரியா எல்லா பிசாசுகளையும் கர்த்தர் துரத்தி தொடச்சி போட்டுருப்பாரு. ஆமென்.
ஆமா, ஆண்டவர் கையை காலை நீட்டி எதிரிகளை அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சவுண்டு விட்டா போதும். ஹல்லேலூயா. ஆமா, ராத்திரியோட ராத்திரியா வாஷ் அவுட் ஆயிரும். ஆமா, 4 குஷ்டரோகி, நல்லா இருக்கிறவனுக்கே சோறு கிடைக்கல, குஷ்டரோகி ஊரை விட்டு துரத்தப்பட்டவன், அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமா? ஆமா, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலைமையில ஸ்தோத்திரம் ஓடி போய் சீரியருடைய பாளையத்துக்குள்ள பார்த்தா, ஸ்தோத்திரம் இப்படி பைபிளில் போடலை, நான் கற்பனையில் உள்ளதை சொல்கிறேன். ஒரு பக்கம் கோழிக்குழம்பு அப்படியே வெந்துக்கிட்டு இருக்குது, கொட கொட கொடம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஆட்டுக்கறி கிடந்து அப்படியே வெந்துக்கிட்டு இருக்குது, கொல கொல கொலம் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பக்கம் சோறு வெந்து வடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போமே நிறைய பேருக்கு வயிறு பசி எடுக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் பேருக்கு நாக்கு ஊறுது. அல்லேலூயா. பல மாதங்கள் வருஷங்கள் பட்டினியும் பசியுமா இருந்தவன் கோழிக்கறி கொல கொலம் கொதிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தா கரண்டி எங்கன்னு தேடி எடுத்து போட்டா சாப்பிடுவான். அந்த கையை ஓட்டி சிக்கனை தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்ச கதையில பயங்கரமா சாப்பிடுறான். அப்படியே எல்லாம் அதை எடுத்து சாப்பிடுறான், இதை எடுத்து சாப்பிடுறான். பைபிள்ல போட்டிருக்கிற வஸ்திரங்களை எடுத்து கொண்டாங்களாம், பொண்ணு வெள்ளியும் டேபிள்ல கிடக்குதான். ஒரே சந்தோஷம். கொஞ்சத்தை எடுத்து கொண்டு போய் ஓடி போய் ஒளிச்சு வச்சாங்களாம். அடுத்த கூடாரத்துக்குள்ள போறாங்க, அங்க பாத்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கிண்டன மணிக்கு இருக்குது, பிரியாணி வெந்த மணிக்கு தம் போட்டு அப்படியே மூடி வச்சு மேல கங்கா இருக்குது. இப்படி அடுத்த கூடாரம், ஐயோ பிரியாணி இருக்கா சொல்லி டக்குன்னு எடுத்து போட்டு பிரியாணியை எடுத்து அள்ளி 2 வாயை அடிச்சு விட்டுட்டு, எந்த கையோட எச்சு கையோட இல்ல, குஷ்டரோக கையோட. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அப்படி குஷ்டரோகையா இருக்கானே, என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? நான் நொண்டியும் நோக்காடுமே இருக்கனே, என்ன ஆண்டவர் பயன்படுத்த முடியுமா? நான் இவ்வளோ பெரிய பாவியா இருக்கனே, நான் இவ்வளோ பலவீனமானவனா இருக்கனே, வியாதியஸ்தனா இருக்கனே. நான் சொல்றேன், உங்களை தான் எழுப்புதலுக்காக ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். ஏற்கனவே எழுப்புதலை குறிச்ச ஒரு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? எங்களை மாதிரி போட்டா போட்டு மைக்கை கொடுத்த ஆட்கள்லாம் எழுப்புதல்ல ஒன்றும் செய்ய முடியும். ஆமா, மைக்கை பிடிச்சிட்டு வால் போஸ்டர்லாம் போட்டா போட்டாங்கன்னா அப்படி பேசி பேசி உங்களை உஸ்பேத்த வேண்டிதான். ஆனா கேட்டுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் உள்ள பொங்கி டப்புன்னு போய் செத்தவனை உயிரோட எழுப்பிட்டு வந்துருவாங்க. ஆமா, ஸ்தோத்திரம். சாதாரண அற்பமான ஆட்களை கொண்டு கர்த்தர் கடைசி காலத்துக்கான எழுப்புதலை கொண்டு வருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த 4 பேரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் இப்படி கூடாரமா போய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு கொஞ்சத்தெல்லாம் ஒளிச்சு வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஆஹா, 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த குஷ்டரோகிகள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. எப்பா நம்ம செய்யறது நியாயம் இல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று ஓடி திரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் சீரியருடைய பாளையத்துக்குள்ள சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப திடீர்னு புத்தி வந்து, நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டணும்னா இது சரி கிடையாது. இது என்ன நாள்? நற்செய்தி அறிவிக்கிற நாள். நான் சொல்றேன், இந்த நாட்கள் நற்செய்தி அறிவிக்கிற நாட்கள். நீங்க ஒருவேளை சொல்லலாம், இது சூழ்நிலை சரியில்லையே, இப்ப போய் சொன்னா யார் கேட்பா, இப்ப எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களே. ஸ்தோத்திரம். போன வாரம் வரைக்கும் நாங்க கிராம சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம். இந்த காலம் கிராமத்தில் போய் தெருவில் போய் நின்னா அடிக்க வருவான், பிடிக்க வருவான், விரட்ட வருவான் தான். இது எங்களுக்கு தெரியாதா? அதுக்காக நாங்கள் நற்செய்தி அறிவிக்காமல் நினைக்க முடியாது, இருக்க முடியாது. போன வாரம் வரைக்கும் ஒரு குடும்பத்தில் அவங்க பிள்ளைக்காக பக்கா இந்து, அவ்வளோ சாமியாடி குடும்பம் தான். ஆனாலும் இந்த இயேசுவாதி என் பிள்ளையை காப்பாத்தாதான்னு கதறி அழுகிற சகோதரிகளுக்கு நாங்கள் ஆறுதல் ஆகி போய் நிற்கும்படிக்கு கர்த்தர் எங்களை கிராமங்களுக்குள்ள கொண்டு போய்கிட்டு தான் இருக்காரு. ஆமாங்க, ஒரு பக்கம் இவ்வளவு எதிர்ப்பு தான், இன்னொரு பக்கம் தேவை நிறைந்த ஜனங்கள் கண்ணீரோட இயேசுவை பெற்றுக்கொள்றாங்க. நற்செய்தி இந்த தேசத்திற்கு தேவையா தேவையில்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். எவ்வளவு நம்ம ஊழியம் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். அந்த 4 பேர் சொன்னாங்க, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்னைக்கு நம்ம ஒண்ணு சொல்லாம அமைதியா இருப்போமானால் தப்பு, குற்றம் நம்ம மேல சுமரும். நான் சொல்றேன், குற்றம் நிறைய பேர் மேல சுமர போகிறது. சரியா ஊழியம் செய்யாதபடினால குற்றம் நம்ம மேல சுமர போகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட வருத்தப்பட்ட விஷயம் அதான். நீங்க நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா கர்த்தர் அங்கே அங்கலாய்க்கிற விஷயத்தை நீங்க அங்க பார்க்க முடியும். நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க.
அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயவிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்துல உமக்கு ஊழியம் செய்யாமலும் தங்கள் துர்க்கர்மங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். எவ்வளவு வருத்தமான விஷயம் பாருங்க. யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்களா தெரியுமா? யாரெல்லாம் அப்படி செஞ்சாங்க? 34 போட்டிருக்கு. ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், பிதாக்கள், இவங்க எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின்படி செய்யாம கர்த்தர் அவங்கள நல்ல சோறு போட்டு 3 வேளை சாப்பாடு, நல்ல உடுத்த ட்ரெஸ், நல்ல வாழ வீடு, கை நிறைய சம்பளம் தர்ற வேலை, இது எல்லாத்தையும் கொடுத்த உடனே எதை விட்டாங்களாம்? ஊழியம் செய்கிறதை விட்டு விட்டார்கள், நற்செய்தி சொல்லுகிறதை விட்டு விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட வருத்தப்பட்ட விஷயம் பழைய ஏற்பாட்டிலே வருத்தப்பட்டிருக்காரு. எனக்கு ஊழியம் செய்யாம போயிட்டீங்களேன்னு. புதிய ஏற்பாட்டில் அப்ப எவ்வளவு அதிகமா நம்மள்ட்ட எதிர்பார்ப்பார் ஊழியத்தை. நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் மாற ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு காலம் கிறிஸ்தவ சபையிலே இப்படி போதிக்கப்பட்டது, ஊழியக்காரங்க மட்டும் ஊழியம் செஞ்சா போதும், விசுவாசியா அடங்கி வந்துட்டு பேசாம ஜெபம் பண்ணிட்டு போ. அது தப்பு, அது பொய். வேதம் அப்படி சொல்லவில்லை, கர்த்தர் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த சிறு பிள்ளைகள் எழும்பி போய் என்ன செய்யணுமா? ஊழியம் செய்யணும், இயேசுவுக்கு சாட்சியா வாழணும். அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, அவங்க படிக்கிற காலேஜ்ல இயேசுவை அறிவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். வேலை செய்யற இடத்துல இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற நபர்களாய் நீங்கள் மாறும்போதுதான் உங்களை நல்ல சுகமா சந்தோஷமா வாழ வச்சதை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுவாரு. எதுக்கு உங்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல தங்குற இடம், நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை குட்டி, நல்ல வருமானம், நல்ல காரு, பைக்கு, சைக்கிள் வசதிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு. எதுக்கு? நீங்க நல்ல சுகபோகமா வாழ்ந்து இல்லாத அக்கிரமத்தெல்லாம் பண்றதுக்காகவா? இல்ல. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றை கொண்டும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சு வச்சாராம்? 25ஆம் வசனம் போட்டிருக்குது. அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனிதரும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு புசித்து குடித்து திருப்தியாகி கொழுத்து. அடே அப்பா, எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. அப்புறம் போட்டிருக்கு பாருங்க, கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் எப்படி வாழ்ந்தாங்களாம்? செல்வமாய் வாழ்ந்தார்களாம். நீங்க என்ன குறைச்சலாவா வாழ்றீங்க? டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், ஏசி, காரு, பைக்கு, என்ன குறை வச்சிருக்காரு ஆண்டவருக்கு? இவ்வளவும் கொடுத்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இருக்கிற டிவி எங்க வீட்டுல இல்ல. இது ஏஎஃப்எஃப் விசுவாசி சொல்ற வார்த்தை இல்ல. ஆமா, கர்த்தர் உங்களை செல்வமா வாழ வச்சிருக்கிறார், நல்லா வாழ வச்சிருக்கிறாரு. நான் சொல்றேன், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்வதற்கு இந்த டிசம்பர் மாசம் வருது. டிசம்பருக்கு முன்னாடி ஒரு புதிய ஆத்துமாவுக்கு இயேசுவை பத்தி சொல்லி நான் சர்ச்சில் கொண்டு நிப்பாட்டுவேன்ங்கிற வேகமும் தாகமும் உங்களுக்குள்ள இருக்குமானால் உங்களை குறித்து கர்த்தர் சந்தோஷப்படுகிற தேவனாயிருப்பார். நான் சொல்றேன், அந்த 4 பேர் எழுப்பி நற்செய்தி அறிவித்தார்கள். அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கண்டார்கள். அவர்களுக்கும் நன்மை உண்டாச்சு. சமாரியாவின் வாசல் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. எலிசா சொன்ன வார்த்தை மறுநாள் காலையில் அப்படியே நிறைவேறியது. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்க. அதுல சம்பவம், உண்மையா நடந்த சம்பவம். தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கர்த்தர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். நான் சொல்றேன், கர்த்தர் ஒன்றை செய்ய விரும்புவாரானால் அதை தம்முடைய தீர்க்கதரிசியின் வாயின் மூலமாய் சொல்லுவார். தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லி அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்கிறவர்கள், அந்த வசனத்தை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில நிச்சயம் அந்த வார்த்தை பலிக்கும், நடக்கும். அதன் பேரில் அவிசுவாசமாய் கேள்விகளை எழுப்பாதபடிக்கு தாகத்தோடு பொறுமையோடு அந்த வசனங்களை உட்கொள்வீர்களானால் அந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக வழிகளை திறப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். தேவன் உங்களுடைய அடைபட்ட வாசல்களை அவர் திறப்பார். அவர் உண்மை உள்ளவர். அவர் வசனத்தை சொல்லியிருக்காரு, நான் வெங்கல கதவுகளை உடைப்பேன். 45:4 ஏசாயா. இரு ஆழ்பாள்களை முறிப்பேன். ஸ்தோத்திரம். நான் உனக்கு வழியை உண்டாக்குவேன். உன் கதவு திறக்கும், உன் வாசல் பூட்டாம இருக்கும். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல் உனக்கு கொடுப்பேன். ஸ்தோத்திரம். நீங்க அந்த 1ஆம் வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம். சொல்லுவாரு, 1ஆம் வசனத்தை பாருங்க. 45:1.
ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பதாக வாசல்கள் பூட்டாதிருக்க, கதவுகள் திறந்திருக்க. வாசல் பூட்ட முடியாது, கதவு திறந்தே இருக்கும். ஸ்தோத்திரம். நமக்கு முன்பதாக ஆண்டவர் அப்படி ஒரு திறந்த வாசலை வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் சுவிசேஷம் அறிவிப்பதற்கான திறந்த வாசல் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த வாசலின் வழியாய் போய் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்துமாக்களுக்கு இயேசுவின் அன்பை அள்ளி கொடுக்கிற விசுவாசிகளாய் சீஷர்களாக நீங்க இருப்பீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? கர்த்தருடைய சமூகத்தில் ஆணுடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸுக்குள்ள ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சும்மா சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வர்றது பெருசு இல்லை, ஃபாலோ பண்ணுவேன், அவங்களுக்கு தொடர்ந்து இயேசுவை சொல்லுவேன், அவங்களை இயேசுவின் அன்புக்குள்ளாக நான் கொண்டு வருவேன். ஸ்தோத்திரம். எனக்கு ஊழியம் செய்வதற்கான வாசல் திறக்கப்படும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்க. நீங்க விரும்புறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. மலைகள் எல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே, திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். மலைகளெல்லாம் வழிகளாக்குவான், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவான். பெரிய செருபாபேல் முன்பு சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செருபாபேல் முன்பு சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகளெல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன், உன்னதமானவரை துதியாலே உயர்த்திடுவோம். விண்கல கதவெல்லாம் உடைத்து
ஆக்க முடியுமானால், கரடு முரடான பாதைகளிலே வழியை உங்களுக்கு உண்டாக்கி தர முடியுமானால், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்க கூடுமானால், ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்போதும் உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்களை திறக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரே. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் அந்த வார்த்தையை நிறைவேற்ற உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை பலிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே அற்புதங்கள் நடக்கும். அந்த வாசல் திறக்கப்படும் என்று சொன்ன கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அடைபெற்றிருக்கிற வாசல்களை இயேசுவின் நாமத்தினாலே திறந்து விடுகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தின் வாசல் திறக்கப்படுவதாக, ஐஸ்வர்யத்தின் வாசல் திறக்கப்படுவதாக, சமாதானத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, ரட்சிப்பின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஓ நிம்மதியின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, பொருளாதார வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக, எழுப்புதலின் வாசல் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக, ஆத்தும ஆதாயத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக, ஜெப அபிஷேகத்தின் வாசல் திறக்கப்படுவதாக, பரிசுத்தத்தின் வாசல் திறக்கப்படுவதாக, விசுவாசத்தின் வாசல் திறக்கப்படுவதாக. கர்த்தரே இறங்கி வருவீராக. இந்த பிள்ளைகளுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஜெபத்தில் என்னோடு இணைந்து கொள்கிற ஒவ்வொருவருடைய வாசல்களையும் கர்த்தர் திறப்பீராக. நன்மையான வாசல்கள் திறக்கப்படுவதாக. தேவரீ, சமாரியாவின் வாசலை திறந்த கர்த்தர், ஒரு ராத்திரியிலே சமாரியாவுடைய வாசலை திறந்த கர்த்தர், கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே அற்புதங்களை செய்த கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்தது உண்மையானால், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இதோ 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 ஹல்லேலூயா, உனக்கு முன்பதாக திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் ஒருத்தியும் அதை பூட்டுவது இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அவர் வில்லை உடைக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர், ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்கள் சத்துருக்களை கண்டு பயப்படுவதற்கு இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த சபையாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஓ நன்மையின் வாசல்கள் அடைக்கப்பட்டவர்களாக திணறிக்கொண்டு திண்டாடிக்கொண்டு நிற்கிற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையில ஜெபிக்கிறேன். நீ இந்த வார்த்தையை தந்தது உண்மையானால், இந்த வார்த்தையின்படியே அவர்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற நன்மையின் வாசல்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. எப்பத்தா கர்த்தருடைய நாமத்தினாலே நன்மையின் வாசல்கள் திறக்கப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகள் போய் சுதந்திரித்துக் கொள்வார்களாக. எதிரிகள் சேமித்து வைத்திருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிறோம். பிசாசின் கையில் இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டாடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு உடைய பிள்ளைகள் ஜெயம் எடுப்பார்களாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெயம் எடுப்பார்களாக. பூமி அனைத்திற்கும் ராஜா நீர், உன்னதமானவர் நீர். எங்களுக்காக வெண்கல கதவுகளை உடைக்கிற தேவன், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற கர்த்தர். பிள்ளைகளுக்கு உடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தை கொடுக்க, இவர்களை வருகிற நாட்களில் சாட்சியாய் நிறுத்த நீர் போதுமானவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மனதார இந்த சபையை வாழ்த்துகிறேன், ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறேன், தேவ கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி எங்களுடைய கைகள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் மீதியானத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இவைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் யாருடைய வாசல்களை திறந்தாரோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபம் ஜெபம் ஜெபம், துதி துதி, ஆராதனை ஆராதனை, புதுப்பாடல் புதுப்பாடல், யுத்தம் யுத்தம், எழுப்புதல் எழுப்புதல், உத்தரவாதம் உத்தரவாதம், ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை.
வாலிப பெண்கள் கூடுகை இரண்டாம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் நான்காம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. A cry for revival. எழுப்புதலில் எம் கண்ணீர் துளிகள். தினமும் மாலை 6:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் இரண்டாவது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் இரண்டாம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேர துதி ஆராதனை தினமும் காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0462310232. சும்மா இரு, புறப்படு, பிளந்து விடு.